ஹலோ, இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஐ எம் பாரதி குமார், A407, ஃப்ளாட் சீக்கர். 95% பே பண்ணல, 42 lakhs ப்ளஸ் பே பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா 95% பே பண்ணலைங்கிறது ஒரு பெரிய டிஸ்கிரெடிட்டாக இங்கே பேசப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் பிருந்தாவன்லேருந்து வந்திருக்கேன்னாங்க. அவங்க வந்து அங்கே பே பண்ணியிருப்பாங்க, இங்கே ஒரு 3-4 லட்சம் பே பண்ணியிருப்பாங்க அதிகமாக பண்ணால். ஆனால் என்னோட பணி 42 lakhs ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட்லேயே இருக்குது. ஓகே, தட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க 95% பே பண்ணவங்க. ஆனால் அவங்க பணம் இந்த ப்ராஜெக்ட் வந்தது ஒரு 4-5 லட்சம் இருக்கலாமா, எவ்வளோ தெரியாது. பட் நாட் த ஃபுல் அமௌண்ட், ரைட்? ஸோ அவங்களோட எனக்கு சேயிங் கூட இருக்குது. இங்கே நான் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அவங்களோட எனக்கு நடந்த விஷயங்களை புரிஞ்ச ஒரு நாலேஜும் இங்கே இருக்குது. ஓகே, ரைட். ஏன் 95% பே பண்ணல? எப்போ பே பண்ணுவோம் பணத்தை? வீடு கொடுக்குறேன் ஒருத்தர் சொன்னால் மட்டும் கொடுத்துட மாட்டோம். ஏதோ எஸ் சார், சொல்யூஷன் தான் நான் பேசுகிறேன். என்ன? Anybody by name Padma here? You have left your handbag in the auto. Auto rickshaw car has come down. Please go take it. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக சொன்னேன். இங்கே அனுபவத்தை பொறுத்து தான் நம்ம எந்த முடிவுகளையும் எடுப்போம். நம்ம எதை செய்யும் பொழுதும் பணம் கொடுக்கணுமா, கொடுத்தா நம்பிக்கையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஏற்கனவே ஏமாந்துட்டோம் இல்லையா? மார்க்கெட்டை கொடுத்து ஏமாந்து தான் அடுத்தாப்பில் இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்தது. நான் ஒரு இசி கமிட்டி மெம்பர். ஓகே, இந்த ப்ரொபோசல் வந்த பொழுது அப்போயே சொன்னேன். இப்போ சார் ஹரிஹரன் சார் சொல்கிறாரு நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்போம், 1% முதல்ல கொடுப்போம், அப்புறம் 1% கொடுப்போம். இதே சஜஷனை இதே ஹரிஹரன் சார் இருக்கையிலையும் இவங்க எல்லாரும் இருக்கையிலையும் இதே சஜஷன் நான் மீட்டிங்கில் கொடுத்தேன். 95% எடுத்து டோட்டலாக கொடுக்க வேண்டாம், எல்லாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி முடியுதோ அதுபடி கொடுப்போம்னு சொன்னேன். எப்பயுமே இந்த கமிட்டியில் நான் சிங்கிள் அவுட் ஆகிடுவேன். 10 பேர் இருந்தோம், ஆனால் 9 பேர் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அதெல்லாம் முடியாது, யார் அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பதில் சொல்லி அப்புறம் இதையே வந்து மாசா கொண்டு வந்தாங்க. அதில் நிறைய இஷ்யூ இருக்குது, லெட் இட் பி. ஓகே, ஆனால் அந்த சஜஷன் அன்றைக்கி சொன்ன போது ஏற்கப்படலை, இன்று சொல்லப்படுகிறதுங்கிறத உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது எனக்கு அக்செப்டபுளாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஏமாத்திட்டோம். ஏற்கனவே எனக்கு லீகல் அக்கௌண்ட் சரியாக கொடுக்கப்படலை. நம்ம அசோசியேஷனில் இருந்துன்னு கிரீவன்ஸ் நான் எழுப்பி இன்னி வரைக்கும் கொடுக்கப்படலை. ஸோ இந்த பேசிஸில் நான் பணத்தை தூக்கி கொடுக்க விரும்பவில்லை. அதனால் தான் 95% கொடுக்கலை. ஓகே, பணம் இல்லாமல் கொடுக்காமல் இல்லை, கொடுக்க விருப்பம் இல்லாமல் கொடுக்கவில்லை. ரைட், எனக்கும் வீடு வேணும். அதுக்காகத்தான் நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம வந்து லாயரை வச்சுருந்தோம். 2017 கேஸ் போட்டோம். 24/7/2017 ஜிஆர்கே ரெட்டி, ரஜினி ரெட்டி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க. ஆனால் மார்க் ப்ராப்பர்ட்டி பேரில் அசெட் இருக்கா? நம்மளோட கிரவுண்டு தவிர வேறு இல்லை. ஏன் ஜிஆர்கே ரெட்டி, ரஜினி ரெட்டி வேணும்? அவங்க வச்சுருக்காங்க அசெட். நம்மளுக்கு கொடுக்கலன்னா அவங்க காலர் படித்து கேட்க முடியும். ஆனால் நம்ம பையர்ஸ் யார்ட்டையுமே கேட்காம அவங்க ரிலீஸ் ஆகிட்டாங்க. கேஸ்லேருந்து ரிலீஸ் யார் ரிலீஸ் பண்ணா? பிஓஎஸ் தான் இல்லையா? நமக்கு யாருக்கும் தெரியுமா அவங்கள ரிலீஸ் பண்ணாங்கன்னு? அப்போ இன்றைக்கி நம்ம அவங்கள பிடிச்சி கேட்க முடியல. அதைத்தான் அவர் பாபா எக்ஸ்பிரஸ் பண்ணார். அவங்கள கொண்டு வாங்க, அவங்கள்ட்ட பணம் இருக்குது. என்ன மார்க் ப்ராப்பர்ட்டி வேறு அவன் ஒன்றும் இல்லாமல் வச்சுட்டு நீ இன்னைக்கு பணம் இல்லைன்னு கதை சொல்லிட்டே இருப்ப. நாங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டே இருக்கணும். எங்கள்கிட்டயும் பணம் இல்லை, அதை யார் கேட்கறது? மார்க் சொல்லாமையே அவங்க மைண்டை ரீட் பண்ணி அவங்கள்ட்ட பணம் இல்லை. ஏன்னா இந்த 5% ரூல் படி அவங்க கேட்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு மீடியம் லெவலில் ஒரு ஹேண்ட் ஓவர் நடக்கும் பொழுது அந்த 5%ஆவது நிற்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு அவன் ஃபெசிலிட்டி தரல யார் பின்னாடி போக முடியும்? கையில் ஒரு 5% இருந்தால் தானே எனக்கு கால் பிடிச்சி கேட்க முடியும். ஸோ எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன்னா அவன் கொடுக்க வேண்டிய ஃபெசிலிட்டி எப்படி கேட்பீங்க? அதை யார் யோசிச்சு பார்த்தீங்களா? அதனால தான் கோர்ட்டு சொல்லியிருக்கு, நீ வந்து இந்த மாதிரி பாதி வழியில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணும்பொழுது நீ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணிக்கணும். அதனால தான் மார்க் உங்ககிட்ட டைரெக்டாக வந்து கேட்கல, இன்டைரக்டாக அவங்க மனசை ரீட் பண்ணி இங்கே வந்து கேட்கப்படுது. அதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். கோர்ட் என்னங்க, நம்ம நாட்டில் எல்லாமே ஊழல் தான், எதுவுமே சரி கிடையாது தான். அது வந்து எல்லாருக்கும் தெரியும், தெரியாமல் இல்லை. இப்போ டிசம்பர் 2017 ஒரு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் கேட்குது கோர்ட்டு. அதுக்கு வந்து சார் பேச விடுங்க, ஹிஸ்டரி வேண்டாமா? தெரியாம இருக்காங்க அத்தனை பேரும். சொல்யூஷன் ஏன்னா இந்த 5% கொடுக்கறது இல்லையா? சொல்யூஷன்ல யார்கிட்ட கொடுக்கறது? அங்கதான் கொஸ்டின் நிக்குது. ரிமெம்பர் where to give the 5%, there lies the question. wait, 2016/3/2018 நமக்கு ஃபைனல் ஹியரிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க கோர்ட்ல. ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் நம்ம கொடுத்தோமா? நம்ம கொடுத்தது என்னைக்கு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ்? 8/8/2023. நான் இன்னொரு லாயரோட கேஸ்க்குள்ள புகுந்த பின்னாடி, எனக்கே இந்த விஷயங்கள்லாம் உள்ள போன பின்னாடி தான் இவ்வளவு ஊழல் இங்கே நடந்து
வந்திருக்குன்னு தெரிஞ்சது. இதை யார் கேட்கறது? என்னமோ கோர்ட் சரியில்லை, லாயர் சரியில்லைன்னு சொல்றோமே, நம்ம என்னத்தை ஒழுங்கா கொடுத்தோம்? டயத்துக்கு கொடுத்தோமா? ஃபைனல் ஹியரிங் அன்னைக்கு 2018 போயிருந்தா இந்த பப்ளிகேஷனுக்கு போய் ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவழிச்சோம். அதுவே தேவையில்லை. அன்னைக்கே மார்க் மேல மிஸ்டேக் கட்டி கொடு அதே ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பான். ஏன் கொடுக்கல? யார் வாயா வாங்கினாங்க 2023 வரைக்கும்? வாங்கினது ஃபுல்லா நம்ம லாயர், மார்க் லாயர் இல்ல. வாய்தா கோர்ட்ல வாங்கினோம், லாயர் சரியில்லை. ஈஸியா பேசிட்டு போறீங்க. என்னன்னு உள் விஷயங்களை பாருங்க. ஏமாத்து எல்லாம் நடக்குதுங்க. ஏமாத்திருந்து யாரும் நீங்க பார்க்க வேண்டாமா? மொட்டையா அவன் ஏமாத்துறான், இது ஒழுங்கா நடக்கல, அது ஒழுங்கா நடக்கலன்னு மட்டும் சொன்னா எப்படி வேலை நடக்கும்? ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் ஒரு விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, மணியை பொறுத்த மட்டும் கூட 2/4/2023 சாரநாதன் சார் ஒரு கொஸ்டின் எழுப்பினார். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எங்க மார்க் மாசம் 50 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னானே, ஒரு பைசா கொடுக்கல. பையனை மட்டும் எவ்வளவு பேசுறீங்க? நான் பேமெண்ட் 95% பே பண்ணாதவங்கள அவ்வளோ பேசுறீங்க. மிஸ்டர் லக்ஷ்மணன் அவ்வளோ பேர் வச்சு சொல்வார், மெயில்ல போடுவார். அவ்வளவு அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, எனக்கு அது வார்த்தைகள்லாம் தெரியும், இப்போ ஞாபகத்துக்கு வரல. அப்படி பேசியிருக்காரு அவர். ஆனால் அந்த மார்க் பணமே கொடுக்கலைங்கிற விஷயம் வெளியிலே வரல. இவர் மிஸ்டர் சாரநாதன் சார் வெளியில சொல்லாத வரைக்கும் 2/4/2023 அவர் அதை ரைஸ் பண்றாரு. நீங்க எங்க இதை வந்து கேட்கவே இல்லை, வைஎஸ்டியே பணத்தை கேட்குறீங்கன்னு சொன்ன பின்னாடி 10/4/2023 ஜேவி லெட்டர் போடுறாரு. மார்க் வந்து 9/4/2023 2.1 crore கொடுத்துருக்காரு. நாங்க பல தடவை சொல்லிட்டோம். அவரால் வந்து காஸ்ட் எல்லாம் எஸ்கலேட் ஆயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருக்கு, எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காஸ்ட் எல்லாம் எஸ்கலேட் ஆயிடுச்சு. மார்க் இப்படி நம்மள பண்ணிட்டு இருக்கான்னு அவரே கைப்பட போட்ட மெயில் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இவரே 12/1/2024 ஒரு எக்ஸல் ஃபைல் போடுறார். டேட் வைஸ் கேஷ் ரெமிட்டன்ஸ் பை மார்க் அப்படின்னு போடுறார். சார் சார் தெரியும் சார். சார் அதுல வந்து அன்னைக்கு 3.49 crores சொல்றாரு. இன்னைக்கு அதே 10th அன்னைக்கு அதனால இப்படி சார் இந்த பாருங்க, பேமெண்ட்ல இவங்களே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். திருப்பி இவங்கள்ட்ட எப்படி சார் சொல்யூஷன்? இதுதான். இவங்க திருப்பி இவங்க வந்து பேமெண்ட் கேட்கறாங்க, நான் கொடுக்க முடியாது. ஏன்னா அதோட இல்ல நம்ம ரிலையபிள் அக்கௌண்டபிளா இருந்தாதான் பேமெண்ட் கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் பேமெண்ட் கொடுத்துட்டே போக முடியாது. ரைட்? சோ இதுக்கெல்லாம் தான் ரீசன் சொல்றேன். இத மாதிரி இன்னும் பல ரீசன் இருக்கு. சார் ஒரு நிமிஷம், அப்ரூவல் கிடைக்குமா சார்? நீங்க இந்த 5% கொடுத்தா அப்ரூவல் கிடைக்குமா? லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் செகண்ட் பேஸ்ல வாங்கணும். ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு இல்ல தானே சார்? ஏபி எங்க சார் ஓகே கொடுத்தால சார்? கோர்ட் ஆர்டர் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் இல்லைங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். மேடம் நீங்க பேசுங்க. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. மேடம், if she wants to talk, let her call for AGM and talk. Let us not waste our time. I am not interested to hear the history what has happened. அது புரியுது சார், அது புரியுது. அதுக்காக 100 பேர் ஒரு நிமிஷம் நான் பே பண்ண மாட்டேன் நான் சொல்லி நிப்பாட்டிடலாம். அதே மாதிரி தான் அன்னைக்கு சொன்னேன், 95% அப்படிதான் சொன்னேன். ஆனா 220 பேர் ஏமாந்து கொடுத்துருக்கீங்களே, அது எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க ஏமாந்து நிக்கிறீங்க, நான் வருத்தமா இருக்கு. அதனாலதான் நான் இதை இன்னைக்கு சொல்றேன் ஓப்பனா. புரியுதா? அன்னைக்கு நான் ஈஸியில சொன்னேன், இந்த இத்தனை மீட்டிங் நடந்தது, என்ன வந்து ஒரு ஏஜிஎம்ல தான் இவங்க நீக்க முடியும். என்ன எப்படி எந்த மீட்டிங்க்கு கூப்பிடாம வச்சாங்க இவங்க? பிசி மீட்டிங் இத்தனை மாதிரி நடந்ததுன்னு சொல்றாங்கல்ல, ஒரு மீட்டிங்க்கு என்ன கூப்பிடல. ஏன்? நியாயத்தை பேசுறதுனால என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க. புரியுதா? இப்படிதான் இங்க நடந்துட்டு இருக்கு. மார்க் சொல்ல மாட்டா, டார்கெட் டேட் இதுன்னு. இவங்க தான் இங்க ஏதாவது பையர்ஸ் தான் சொல்லுவாங்க. சரியா? மார்க் 5% கேட்க மாட்டான். ஏன்னா இங்க நம்ம அசோசியேஷனே வந்து அவங்களோட மைண்டை ரீட் பண்ணி நம்மள்ட்ட வந்து கேட்கும். பி கேர்ஃபுல் with whom you are dealing. That's all. Thank you.